कुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूतिकृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते அம்பிகையின் மலர்பாதம் பணியும் அன்பர்கள் மனதினில் இன்பம் நிலவிடும் அம்பிகையின் மலர்பாதம். நவராத்திரி திருநாள் அற்புதமான வைபவங்கள் இந்த 9 நாள்லயும் விஜயதசமியும் சொன்னாக்கா அந்த 10 திருநாட்களுக்குமே. ஏன் இந்த நவராத்திரியை முன்னோர்கள் இவ்வளவு விசேஷமாக வைத்தார்கள்? நவராத்திரி 5 உண்டு. அதுல இந்த புரட்டாசியில வர்ற ஒரு நவராத்திரி, சித்திரையில ஒரு நவராத்திரி வரும். இந்த மிச்ச நவராத்திரிகள் நமக்கு நினைவு இருக்கிறது இல்ல வச்சுக்கோங்களேன். ஏன் இந்த புரட்டாசியிலையும் சித்திரையும் அந்த 2 நவராத்திரிகளை விரிவாக வைத்தார்கள்ங்கிறதுக்கு தேவி பாகவதம் 18,000 ஸ்லோகங்கள் அவ்வளவு அழகா சொல்றது. அது வேற ஒண்ணும் இல்ல. இந்த காலத்துல இந்த புரட்டாசி நவராத்திரி நேரத்துல மழை எப்ப என்ன பெய்யுறதுன்னு தெரியாது. இந்த திடீர்னு மழை பெய்யுதுன்னா எல்லா வியாதி வெக்கைகளும் பரவும். இதே போல கோடை காலத்துல சித்திரை மாசம் கோடை இல்லையா, வியாதிகளை பரப்பக்கூடியது. இந்த நாள்ல ஏதான ஒரு கஷ்ட நஷ்டம்னா நம்மளை கட்டி காப்பாத்துறது அன்னை தானே. அதனால்தானே ஆதிசங்கரே அவருடைய முதல் கனகதார ஸ்தோத்திரத்துல சொல்லும் பொழுது கிர்தேவிதேதி கருடத்வஜ சுந்தரீதி சாகம்பரீதி சசி சேகர வல்லபேதி சிருஷ்டி ஸ்திதி பிரளய கேலிஷு சம்ஸ்திதாயை சசியனம் திபுவனைக்கு குணஸ்வரம் ஏன்னு சொன்னார். அப்படிப்பட்ட இந்த அம்பாள், இந்த அம்பிகை அன்னை எல்லா விதமான துயரங்களிலிருந்தும் நம்மை கட்டி காப்பாற்றுவாள். இதுக்குதான் 9 திருநாட்களாக வைத்தார்கள். அதுலயும் ஒரு விசேஷம் பார்க்கணும். 3 நாளா, முதல் 3 நாள் துர்கைக்கா, 2வது 3 நாள் லட்சுமிக்கா, 3வது 3 நாள் சரஸ்வதிக்கா. இது ஏன் இப்படி வைத்தார்கள்? எதுவா இருந்தாலும் சரி 3 தானே. வள்ளுவர் சொல்லியிருக்காரே, காமம் வெகுளி மயக்கம் இதை 3 தன் நாமம் கெடும் நோய். எதுவா இருந்தாலும் 3 தெரியறதா? அதுபோல இந்த 3 நாட்களாக பிரிச்சதுல அந்த முதல் 3 நாள் துர்கை, 2வது 3 நாள் மகாலட்சுமி, 3வது 3 நாள் மகா சரஸ்வதினு வச்சு 10வது திருநாள் அன்று சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜைன்னு கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த நவராத்திரி அன்னைக்கு நம்ம வீட்டுல பூஜை பண்ணணும். வசதி உள்ளவர்கள் நல்ல பெரிய பெரிய விக்கிரகங்கள் வச்சு இதெல்லாம் செய்யலாம். இல்லாதவர்கள் ஒன்றும் கவலையே இல்லை. ஒரு சின்ன குடம் இருக்கு இல்லையா, குடத்துல சுத்தமான தண்ணியை நிரப்பிட்டு அதுல ஏலக்காய் இதெல்லாம் போடலாம். தங்கம் இருந்தா ஒரு சின்ன திருகாணியாவது போடலாம். அதெல்லாம் வச்சு மாவலையை வச்சு தேங்காயை வச்சு அழகா ஒரு பொருள் கும்ப மாதிரி வச்சு இத ஒரு பலகால அட்சதை பரப்பி அது மேல வைக்கணும். வச்சு அம்பாள் அதுல ஆவாகனம் பண்ணணும். நமக்கு மந்திரம் தெரியறதோ தெரியலையோ கவலையே படாதீங்கோ. தெரியறதா? இந்த கலையாத கல்வியும் பாட்டு ஆரம்பத்துல சொல்றோம் இல்லையா, கலையாத கல்வியும் அந்த ஒரு பாடலை மட்டும் தினந்தோறும் சொல்லி போட்டா போருமே. விக்கிரகங்கள் வச்சிருந்தா தினந்தோறும் அபிஷேக ஆராதனைகள் அர்ச்சனைகள் உண்டு. குடத்துக்கு அபிஷேகம் கிடையாது, அர்ச்சனை மட்டும்தான் உண்டு. அதே அம்பிகையை படமாக வைத்து நாம் வழிபாடு செய்தால் அபிஷேகம் கிடையாது, அர்ச்சனைகள் மட்டும்தான். இதுல விசேஷம், இந்த அம்பாளை இப்படி நம்ம வீட்டுல இதெல்லாம் வச்சு பண்ணும் பொழுது கொலு வைக்கிறதுன்னு ஒரு பழக்கம் வச்சிருப்போம். கொலு வைக்கிறது, அதுலயும் இந்த முன்னோர்களை இதுக்குன்னாவது விழுத நமஸ்காரம் பண்ண வேண்டாம? கொலு வைக்கிற பழக்கம் என்ன விசேஷம்? அது ஏன் மண்ணில் தான் பொம்மை பண்ணி வைக்கணும்? இங்க ஆரம்பிச்சு கீழேந்து மேல் வரைக்கும் 9 படிக்கட்டுகள் சொல்றோம் நாம. அந்த 9 படிக்கட்டுகள்லயும் கீழே ஓரறிவு உள்ள உயிரினம், இந்த செடி கொடி இதெல்லாம் சொல்றோமே அது. 2வது படிக்கட்டுல இந்த நத்தை சிப்பி இதெல்லாம் ஈரறிவு உள்ளது. 3வது படிக்கட்டுல இந்த எறும்பு கரையா இதெல்லாம் அந்த ஊர்ந்து போகக்கூடியவைகள். 4வது படிக்கட்டில் இந்த வண்டு நண்டு இந்த பறக்கிறது இல்லையா பறவைகள் அதெல்லாம். 5வது படிக்கட்டில் விலங்குகளின் பொம்மைகள் வைக்க வேண்டும். 6வது படிக்கட்டுல நம்ம பொம்மை தான், வேற யாரு என்னெல்லாமோ பதிவதமா சொல்றோம் இல்லையா அது. இப்ப 6 படிக்கட்டு, 6வது அறிவுங்கிறோம். இப்ப 7வது படிக்கட்டில் மகான்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், பாமன் சுவாமிகள், வாரியார் சுவாமிகள், காஞ்சி சுவாமிகள், எத்தனை பெரிய சதாசிவ பிரம்மேந்திராள், வள்ளலார், இந்த மாதிரி அற்புதமான மகான்கள்
8வது படிக்கட்டில் அவதாரங்கள், தெய்வீக அவதாரங்கள் சொல்றோம் இல்லையா, தெய்வ வடிவங்கள் இடம்பெற வேண்டும். 9வது படிக்கட்டுல, அதாவது மேல் படிக்கட்டு, அதில் எந்த விதமான பொம்மைகளும் இடம்பெறக்கூடாது. ஒரு பூர்ண கும்பம், அதுல அழகா மாவில வச்சு அந்த தேங்காய் வச்சிருக்கோம். அம்பிகையினுடைய திருமேனி மட்டும்தான் அந்த வடிவம். முடிஞ்சா வடிவம் வைக்கலாம், இல்லாத பட்சத்தில் நாம அழகா அந்த இடத்துல ஒரு பிம்பம், எதுவும் கிடைக்கலன்னு கூட படத்தை வச்சுக்கலாம். இது என்ன லாஜிக், என்ன ஏற்பாடு, எதற்காக இப்படி வைத்தார்கள்? ஓரறிவுள்ள உயிரினங்கள் இருந்து மெல்ல 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 இப்படி அப்படியே நாம வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகின்றோமாம். இப்ப 6வது படிக்கட்டுல இருக்கோம் நாம. யாராவது தோல்வி அடையணும்னு நினைப்போமா? மேலதான போகணும். அதற்காகத்தான வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபின் வள்ளலார் பாடினார். இந்த ஒரு திருநாட்டில், இந்திய திருநாடு, பாரத நாடும்பாங்க, அதுலயும் விசேஷமா நம்ம தமிழ்நாட்டில் தோன்றின அளவு ஞானிகளோ மகான்களோ பெரியவர்களோ உலகத்தில் எங்கே தோன்றி இருக்கிறார்கள். அதனாலதான் 7வது படிக்கட்டில் அவர்களை இப்படி கொலுவில இவ்வளவையும் வச்சதற்கு காரணம், இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நாம முன்னேறணும். அம்மா உன் அருள் எனக்கு கிடைக்க வேண்டும். இதத்தான் தயவு செய்து, இதை நான் தான் அது என்ன வேண்டாம் ஐயா. கண்ணதாசன் சொல்வார், நான் என்று நினைக்காதீர்கள், இறைவன் தான் என்பதை காட்டி விடுவான் அப்படிம்பார். அதுபோல இப்ப நான் சொல்லல, அடுத்த வார்த்தை தேவி மகாத்மியம்னு இந்த நவராத்திரி 9 நாளும் மார்க்கண்டேய புராணத்துல வருது. தேவிய மகாத்மியம் சொல்றோம் இல்லையா, தேவிய மகாத்மியம். அதுல ஆரம்பத்தில் அர்கலா ஸ்தோத்திரம், கீழக ஸ்தோத்திரம், இந்த கவசம் இதெல்லாம் வருது. அதுல ஒரு வார்த்தை உண்டு, யா தேவி, முடிஞ்சா சொல்லலாம், யா தேவி சர்வபூதேஷு புத்தி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்கி 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 நமோ நமஹாங்கிறோமே. எல்லா ஜீவராசிகளிலும் புத்தியின் வடிவமாக இருந்து அருள் செய்யக்கூடியவள், தூண்டக்கூடியவள். அப்படிப்பட்ட அன்னையே உன்னை தொழுகின்றேன். என்னையாத அறிவால் அறிந்தும் இருத்தாள் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே அருணகிரிநாதர். அறிவுடையார் எல்லாம் உடையார் வள்ளுவர். ஆகவே நம் தேசத்தில் ஏதோ இந்த இதிகாசங்களோ இந்த மாதிரி நவராத்திரி விஷயங்களோ கொலு வைக்கிறதோ ஏதோ முட்டாள்தனமா இடியாட்டிக்கா பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு நினைச்சுக்க கூடாது. தெரியறதா? இப்ப வாங்க, இந்த நவகிரகங்கள், இந்த நவ படிக்கட்டுகள்லயும் இந்த 9 விதமான படிக்கட்டுகளையும் எல்லா பொம்மைகளையுமே மண்ணுல தானே வச்சார்கள். மண்ணுல தான் வைக்கணும். நான் கோடீஸ்வரன், நான் தங்கத்துல தான் கூடாது. அது ஏன் மண்ணில் தான் வைத்தார்கள்? அதான் கண்ணதாசன் இது ரொம்ப அழகா சொன்னார். ஒன்றிலிருந்து ஒன்று, ஒன்றை தின்று ஒன்று, ஒன்றை தின்று ஒன்று, ஒன்றோடு ஒன்று, ஒன்றுக்குள் ஒன்று. முடிஞ்சு போச்சு. ரொம்ப குழப்பறானோ? கிடையாது. கண்ணதாசன் வாக்கு. ஒன்றிலிருந்து ஒன்று. நாம யாரா இருந்தாலும் சரி, சிகப்பு கருப்பு நெட்ட குட்டா பணக்காரன் ஏழை படிச்சவன் படிக்காதவன் கோடீஸ்வரன் பிற்காரன் எல்லாம் இங்க இருந்தா வந்தோம். ஒன்றிலிருந்து ஒன்று வந்தோம். சரி, வாடுறது எப்படி? ஒன்றை தின்று ஒன்று. ஒன்றை தின்னுதான் நாம வாடுறோம். ஒன்றோடு ஒன்று, கல்யாணம், கார்த்திகை, குழந்தை, குட்டி, குடும்பம். அடுத்தது ஒன்றுக்குள் ஒன்று. கிளம்பினா அதுக்குள்ளேயே போய் திருப்பி நுழைஞ்சிடுறோமே. எல்லாம் இந்த பூமியிலிருந்து தான் வருகின்றோம். அதனாலதான் இந்த தரையவே பூமியவே தெரியறதா பூமா தேவின்னு சொல்றோமே. இதை அடியன் மட்டும் சொல்லல, வள்ளுவர் சொல்றார். இளம் என்று அசையே இருப்பாரை காணின் நிலம் என்னும் நல்லாள் நகும். இந்த பூமிய நிலம் என்னும் நல்லாள்னு சொன்னார். பாத்தீங்களா? அதனாலதான் எல்லா விதமான பொம்மைகளையும் மண்ணில் வச்சு அப்படி வச்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக நாம் உயர்ந்து கொண்டு போகின்றோம். மேலாவது படிக்கட்டுல அம்பிகை இருக்கின்றாள். எல்லாமே அவளை பொறுத்தவரையில் எல்லாம் ஒன்று. அவ்வளவு பேருக்கும் அவர் அருள் செய்து கொண்டு கஷ்ட நஷ்டங்களை துணை தெரிந்து விட்டு அருள் செய்து மேலே கை கொடுத்து தூக்கி கொண்டு வருகின்றாள். அப்படிங்கறதுதான் நவராத்திரியினுடைய கொலு வைக்கிற விசேஷம். அதுல இன்னொரு விசேஷம், இந்த நவராத்திரி இந்த புரட்டாசியில வர்றது, அந்தந்த சித்திரையில வர்ற 2 நவராத்திரியும் யமனுடைய கோரை பற்களாக தேவி பாகவதத்தில் வர்ணிக்கப்பட்டிருக்கின்றது. யமனுடைய கோரை பற்கள்னா வியாதி வெக்கன்னா ஏற்கனவே சொன்னோம் இல்லையா? அந்த கஷ்ட நஷ்டங்களிலிருந்து நம்மை கட்டி காப்பாற்றக்கூடியவள் அன்னை அம்பிகை. இதத்தான் அவர் ஆதிசங்கரர் சொல்லும் பொழுது கிர்தேவதேதி கருடத்வஜ சுந்தரீதி சாகம்பரீதி சசிசேகர வல்லபேதி சிருஷ்டி ஸ்திதி பிரளய கேலிஷு சம்ஸ்திதாயை தஸ்யை நம திரிபுவனைக்க குரஸ்வருண்யன்னு சொன்னார்னு சொன்னோம். அப்படிப்பட்ட அந்த அம்பிகை
எல்லா விதமான அருள்களையும் செய்து கொண்டிருக்கின்றாள். முதல் 3 நாள் துர்க்கைன்னு சொன்னோம் நாம. இந்த முதல் 3 நாள் துர்க்கைன்னு ஒரு விசேஷம் என்னன்னா, மது மதுரே மது கைடபன் சொல்றோமா இல்லையா? ஜெய ஜெய ஹே மகிஷாசுரமர்தினி ரம்ய கபர்தினி சைலசுதே. முதல் 3 நாள் துர்க்கைன்னு சொல்லக்கூடியது மது கைடப சம்ஹாரிணி. 2வது 3 நாள் மகிஷாசுரமர்தினி மகிஷாசுர சம்ஹாரிணி. அதே 3வது நாள் போய் பார்த்தோம்னா சிவ சிவ சும்ப நிசும்ப சொல்றோமே, சும்ப நிசும்பர்கள் அதே ஸ்தோத்திரத்திலே வருது இல்லையா? அது மகா சரஸ்வதின்னு சொல்லக்கூடியது. முதல் 3 நாள் துர்க்கைன்னு சொல்லியிருக்கோம். அந்த துர்க்கைங்கிற வார்த்தைக்கு நேரடியாக நாம் பொருள் பார்த்தோம் என்றால் துர்க்கம் அப்படின்னா கோட்டைன்னு அர்த்தம். துர்கம்னா குகைன்னு ஒரு அர்த்தம். இந்த அம்பிகை கோட்டையிலிருந்து வெளிப்பட்டாள், குகையிலிருந்து வெளிப்பட்டாள்னா என்ன அர்த்தம் தெரியறதா? இந்த 9 வாசல் உள்ள இது இருக்கு. இந்த 9 வாசல் உள்ள இந்த உடம்பு ஒரு கோட்டை. அதில் குஹ்யம் குகைன்னு சொல்றோமே நம்ம எதையும், அங்கு இருந்து கொண்டு அவள் சர்வ சாதாரணமா பேச்சு வழக்கிலேயே சொல்லுவோம். சும்மா தோணங்காதரா, சக்தி இருந்தா செய்யி, இல்லாட்டி சிவனேன்னு கடை சொல்றோமா? என்னவோ தெரியல சார், ஒரு 4 நாளா சக்தியே இல்லை, நான் பையனை வச்சிருக்காரு சக்தி எடுத்து இதுதான் சொல்றோமா? அவனால அப்படிப்பட்ட அந்த துர்க்கை என்ன, துர்க்கையினுடைய விசேஷம் என்ன என்பதை ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். இந்த நவராத்திரி வைபவத்துல நவராத்திரியினுடைய அருமை பெருமைகளை பத்தி கேட்டு இருக்கோம். நவராத்திரினாலே அம்பாளை பத்தி வாய் நிறைய இனிமையா பாடுறது தானே. நமக்காகவே நவராத்திரியின் அருமை பெருமைகளை விளக்கி சொல்வதற்காக இந்த ஆண்டு சங்கீத கலாநிதி விருது பெறப்போகும் சுதா ரகுநாதன் அவர்கள் இப்பொழுது நவராத்திரியினுடைய பெருமைகளை பற்றி சொல்லுவார். நவராத்திரி விழா நாடெங்கும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் நம்முடன் பிரபல கர்நாடக இசை பாடகி சுதா ரகுநாதன் உள்ளார். அவருக்கு இந்த நவராத்திரி விழா ஒரு சிறந்த நவராத்திரி விழாவாக உள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை அவரிடமே கேட்போம். மேடம் வணக்கம். மியூசிக் அகாடமில இருந்து உங்களுக்கு ஹையஸ்ட் அவார்டு கிடைச்சிருக்கு. சோ உங்களுக்கு இந்த நவராத்திரி இது ஸ்பெஷல் நவராத்திரி அப்படின்னே சொல்லலாம். சோ அதை நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? உங்களோட வியூஸை ஷேர் பண்ணிக்கோங்க. நவராத்திரினாலே எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பண்டிகை, ஒரு விழா. ஏன்னா இது வந்து ஒரு டுகெதர்னஸ், நிறைய பேரை வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கிறது. இந்த நவராத்திரி நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. என்ன சங்கீத கலாநிதி என்ற பட்டம் வந்து மியூசிக் அகாடமி அவங்க வந்து வழங்க இருக்கிறாங்க ஜனவரி 1ஆம் தேதி 2014. அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு கனவு எனக்கு. அது வந்து நனவாயிருக்குன்னா இந்த வருடம் எனக்கு ரொம்ப ஒரு அதிர்ஷ்ட வருடம் தான் சொல்லணும். இந்த நவராத்திரி வந்தாலே எனக்கு எப்படின்னா கச்சேரிகளும் வரும். பட் மார்கழி வந்து பக்கத்தில் வந்துட்டு இருக்குன்ற ஒரு அறிகுறியை வந்து நமக்கு கண்டிப்பாக அதை காட்டி கொடுக்கும். ஸோ இப்போலேருந்தே அந்த மார்கழி பயணம் வந்து தொடங்க ஆரம்பிச்சிரும். நிறைய கச்சேரிகள், நிறைய விழாக்கள், நீங்கள் சொன்ன மாதிரி சங்கீத கலாநிதி எல்லாமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன் நான் இந்த டிசம்பர். உங்களோட ஜூனியர்ஸ்க்கு, இனிமே வரப்போற உங்களோட ஜூனியர்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க மேடம்? என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கோல்டன் ஈரான்னு சொல்லணும் கர்நாடக இசை உலகத்துல. ஏன்னா நிறைய கலைஞர்கள் வந்து உருவாயிட்டு இருக்காங்க. இப்ப இருக்கிற கலைஞர்களை தவிர வருங்கால கலைஞர்கள்னு சொல்லலாம். யுவ கலைஞர்கள், இளம் கலைஞர்கள் நிறைய பேர் வந்து இப்போ சாதகம் செஞ்சு சாதிக்கணும் என்ற ஒரு தாகத்தோட, ஒரு கனவோட இந்த துறைக்கு வந்திருக்காங்க. அது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா ஒரு 10 வருடம் முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா 2 தொழில் வச்சுட்டு இருப்பாங்க. ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டா இருப்பாங்க, ஒரு இசை வச்சுட்டு இருப்பாங்க, இன்ஜினியரா இருப்பார், பாடிட்டு இருப்பாங்க, இல்ல ஐடில ஒர்க் பண்ணிட்டு பாடிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து இசைத்துறையே ஒரு மெயின் ப்ரொஃபஷனா எடுத்துட்டு தைரியமா அதுல வந்து சாதிக்கணும்னு வந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே அவங்க கனவு வந்து கண்டிப்பா பலிக்கணும். அதற்கு வந்து கடும் உழைப்பு தேவை, நிதானம் தேவை. அப்புறம் அந்த ஃபோக்கஸ் வந்து என்னைக்குமே மாறாதபடி அந்த பாதையில வந்து நம்ம கண்டிப்பா போயிட்டே இருக்கணும். உங்க ஃபீல்ட்ல நீங்க ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் வந்து இனி வர யங்ஸ்டர்ஸ் ஃபேஸ் பண்ண கூடாதுன்னா உங்களோட அட்வைஸ் அவங்களுக்கு என்னவா? எங்களுடைய வளரும் காலம், அதாவது 80s
லேட் 70s 80s வந்து இவ்வளவு மீடியா அட்டென்ஷன் கிடையாது. அதனால எங்களுக்கு வந்து ஒவ்வொரு கச்சேரியுமே ஒரு எக்ஸாம் மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம இந்த கச்சேரி நல்லா செஞ்சாதான் இன்னும் இந்த கச்சேரி கேட்டு 4 பேர் வந்து இன்னும் 10 கச்சேரி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாங்க வந்து படிப்படியா வளர்ந்து வந்தோம். இன்னைக்கு வந்து மீடியா சப்போர்ட் நிறைய இருக்கு, போத் பிரிண்ட் மீடியா அண்ட் விஷுவல் மீடியா. அதை வந்து அவங்க வந்து ரொம்ப சாதகமா அவங்க எடுத்துட்டு அதை எப்படி வந்து அவங்க நலனுக்கு கன்ஸ்ட்ரக்டிவா எப்படி யூஸ் பண்ணிக்க முடியுமோ அப்படி செஞ்சாங்கன்னா அவங்களுடைய எதிர்காலம் வந்து ரொம்ப பிரகாசமா இருக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. மேடம், தந்தி டிவி நேயர்களுக்காக தி பெஸ்ட் சுதா ரகுநாதன் மேடம் தி பெஸ்ட் சாங். பெஸ்ட் சாங்னு சொல்றதோட தேவியை பத்தி பாடுறது உச்சிதமா இருக்கும். நவராத்திரிக்கு ஸ்ரீ சக்கரராஜன் ஒரு பாட்டு இருக்கு, அதுல வந்து அந்த கடைசி வரிகளை பாடிட்டு ஸ்ரீ சக்கரராஜ பாடுறது. துன்பப்புடத்திலிட்டு தூயவனாக்கி வைத்தாய், தொடர்ந்து முன்மாயம் நீக்கி பிறந்த பயனை தந்தாய். துன்பப்புடத்திலிட்டு தூயவனாக்கி வைத்தாய், தொடர்ந்து முன்மாயம் நீக்கி பிறந்த பயனை தந்தாய். அன்பை புகட்டி உங்கள் ஆடலை காண செய்தாய், அன்பை புகட்டி உங்கள் ஆடலை காண செய்தாய். அடைக்கலம் நீயே அம்மா, அடைக்கலம் நீயே அம்மா அகிலாண்டேஸ்வரி. ஸ்ரீ சக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி, ஸ்ரீ லலிதா அம்பிகே புவனேஸ்வரி. நன்றி. நலம் தரும் நவராத்திரி தந்தி நேயர்களுக்காக வழங்கப்பட்டாலும் திருமதி சுதா ரகுநாதன் அவர்களுடைய பாடல் மேலும் இதை ஒரு சிறப்பான நலம் தரும் நவராத்திரியாக மாற்றி இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஸ்ரீனிவாசனுடன் சுவாதி. இந்த நவராத்திரி விசேஷத்துல ஆதிசங்கரர் அவருடைய மீனாட்சி ஸ்தோத்திரத்துல சொல்லும் பொழுது சப்த பிரம்மமயி சராச்சரமயி என்று அவர் பாடினார். அதுல இந்த உலகமே நாதமயமானது, இசை மயமானதுங்கிறார். அதனாலதான் போல இருக்கு சதா இசை வழிபாடு செய்யக்கூடிய சுதா ரகுநாதன் வந்து நவராத்திரியினுடைய மகிமையையும் அந்த ஸ்ரீ சக்கரராஜ சிங்காசனேஸ்வரி பாடலையும் பாடினார். அவர் சொல்லும் பொழுது ஒரு கீர்த்தனம் பாடினாங்க, கேட்டிருப்பீங்களே. துன்பப்புடத்தில் கிட்டு தூயவனாக்கி வைத்தாய் பாடினாங்க இல்லையா? இதுதான் ஐயா முதல் 3 நாளைக்கு துர்கை துர்கைன்னு சொல்றமே அதை வாங்கோ. ஆனா அந்த துர்கைங்கிறது நமக்கு தெரியறதோ இல்லையோ, சாதாரண ஏழைப்பாட ஜனங்கள் இல்ல, நம்ம ஏழைப்பாட ஜனங்கள் ஆத்தா மாரியாத்தா மகமாயி கருமாரி சொல்றதே மெய் சிலுக்கிறதே இப்ப எப்படி இருக்கணும்? கருமாரி சதாட்சின்னு சொல்றோமே, துர்கைன்னு பேரு. துர்கமன்னு சொல்லக்கூடிய அசுரனை சம்ஹாரம் பண்ணினதுனால அதை பார்ப்போம் தேவி பாகவத்திலிருந்து. ஹரிச்சந்திரனுடைய வாழ்க்கை வரலாறு எங்க தப்பா சொல்ற நினைக்கிறீங்களோ? ஹரிச்சந்திர உபாக்கியானம் தேவி பாகவதம் 18,000 செய்யுள்ள இருக்கு. ஹரிச்சந்திரனுடைய உண்மையான வாழ்க்கை வரலாற்றை அறிய விரும்பும் என்றால் தேவி பாகவதம் மட்டும் தான் தெளிவா சொல்ல முடியும். ஹரிச்சந்திரன் சதாட்சின்னு ஒரு அம்பாளை பூஜை பண்ணினதா சொல்றார். சொல்லி அதை முடிச்ச உடனே அந்த சதாட்சி யாரு நாங்க தெரிஞ்சுக்கணுமே என்று கேட்க அங்கே வியாச பகவான் சொல்ல ஆரம்பிக்கின்றார். துர்கமன் ஒரு அசுரன். அசுரன்னா எந்த ஒரு ஐடியா இருக்கான்னு கேட்காதீங்க, தீய குணங்களின் வடிவம், அவ்வளவுதான். தெரியுதா? அசுரன் துர்கமன்னு பேரு. அவன் யாருனாக்க ஹிரண்யாட்சன் இரண்யகசிபு கேள்விப்பட்டிருப்பாமே. அந்த இரண்யாட்சனுடைய பரம்பரையில் குருங்கிறவனுக்கு பிள்ளையா பிறந்தவன். ஆனா ரொம்ப நல்லவன் இல்ல, அவனை சொல்றாங்க தூங்கும்போது தவம் செய்தான். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தவம் செய்தானா. பிரம்மதேவர் எதிர்க்க வந்து நின்னார். என்னடா உனக்கு வேணும்? நம்ம கதை தான் ஐயா. அவ்வளவு காலம் கஷ்டப்பட்டு சுவாமி எதிர்க்க வந்து நிற்கிறாரு, எனக்கு நல்லது கொடுன்னு கேட்கக்கூடிய புத்தி இல்ல. அடுத்த வீட்டுக்காரன் ஐயோன்னு போகணும். என்ன நியாயம் இது? நான் வேட்டும் பொழுது அவனும் இதே மாதிரி வேண்டிக்குவான் இல்லையா? இந்த துர்கமன் அதைத்தான் வேண்டினான். தேவாதி தேவர்களுக்கும் பூசுரர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வேதம் கல்வி கற்றவர்களுக்கும் அந்த வேதம்ங்கிறது மறந்து போகணும்.
முடியாதுன்னு சொல்லலாம், ஆனா சொல்ல முடியாது. சிறைச்சாலையில் இருந்தா கூட கைதிக்கு அங்க அவர் பார்த்த வேலைக்கு கொடுக்குறீங்களா இல்லையா? கொடுத்தாண்டா பாயிலும் பிரம்மதை உருப்பிட்டார். இந்த எல்லோருக்கும் வேதங்கள் மறந்து போயின. நல்ல வழி காண்பிக்கக்கூடிய அந்த தகவல்கள் இல்லைன்னா எங்க இருந்து வாடுறது? அவ்வளவு பேர்களும் வருத்தப்பட்டார்கள். இந்த நேரத்துலதான் துர்கமன் போனான் தேவலோகத்துக்கு. தேவாதி தேவர்கள் எல்லாம் அடிச்சு நசுக்கி புரிஞ்சு ஒரு கை பார்த்துடுறதுங்கிற தீர்மானம். அவர்கள் அவ்வளவு பெரும் குகைகளிலும் முழைகளிலும், குகைனா பெருசு, முழைனா சின்ன, அங்கங்கே போய் ஒளிந்து கொண்டிருக்கின்றார்கள். துயரம் தாங்க முடியல. அவ்வளவு பேர்களும் அம்பிகையை துதித்தார்கள். அம்பிகை அங்கே வந்தாள். தாமரை, வில், அம்பு இதெல்லாம் 3 திருக்கரங்கள்ல இருக்கு. ஒரு கையில மட்டும் ஒரு தளிர் கொடி இருக்கு. அதுல நரை திரை மூப்புகளை நீக்கி எல்லா விதமான மங்களங்களையும் அருளக்கூடிய கனிகளோட கூடிய அப்படி கொடுக்கக்கூடிய ஒரு தளிர் கொடி வைத்துக் கொண்டிருக்கின்றார்.